ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரண் டியூ ப்ளஸஸ் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொளத்தூர் போக போகிறது கிடையாது. நம்ம வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சேத்பட் போக போகிறோம். ஸோ சேத்பட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அக்வேரியம் போக போகிறோமான்னு பார்த்தா அக்வேரியம் தான் போக போகிறோம். ஸோ அக்வேரியம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க் இருக்குது. ஸோ ஈகோ பார்க்கில் வந்துட்டு நம்ம கேட்டிருந்தோம் ஏதாச்சும் வந்துட்டு அக்வேரியம் ஏதாச்சும் அங்கே வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸான ஃபிஷ்ஷஸ் அண்ட் டேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு மேசிவாக பெருசாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெறும் நம்ம பார்க்க மட்டும் தான் போகிறோமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு பை பண்ணலாம். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்குது அண்ட் டேங்க்ஸ் எப்படி இருக்குது அண்ட் அங்கே கூடிய அக்வேரியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்துட்டு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ஸோ ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்றதை போய் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அப்புறமேட்டு வாங்கலாமா வேணாமான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்துட்டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஈகோ பார்க் வந்திருந்தோம். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அக்வேரியம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ டிக்கெட் 50 ருபீஸ்ன்னு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் பார்த்தப்ப தான் தெரியுது எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஜைஜான்டிக் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே வந்துட்டு பெருசாக தெரியும். ஸோ நம்ம வீடியோவை பார்க்குறப்ப மேபி கொஞ்சம் சின்னதாக தெரிலாம். பட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயின் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டேங்க். ஸோ அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்த பிராணம் இதில் இந்த ஒரு பிராணவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் கிட்ட விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பிரானா. அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆற்றுல இருக்கக்கூடிய பிரானாவான்னு வந்துட்டு சரியாக தெரியல. பட் பார்க்குறக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் போகிறப்ப பாருங்கள், அது நல்லாவே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு அந்த ரெட்டிஷ் அந்த டைப் கிடைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பெரானா டைப் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு வேறு ஒரு இதில் சேர்ந்தது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹீல் டைப் வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் வாங்குற 50 ருபீஸ் டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே வந்துட்டு நிறையவே ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா நிறையவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மெரைன் கிங்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட வந்துட்டு கொஞ்சம் சின்னது தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நிறைய டைப்ஸும் இருக்குது. ஸோ பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு உள்ள மட்டுமே ஒரு 25 to 20 ஸ்பீசஸ் கிட்ட இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக தான் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்த ஃபிஷ்ஷஸ் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்ம ஒரு இடத்துல சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸாக பார்த்துருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸோட டைப்ஸ் நேம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள் எந்த மாதிரி டைப்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஓரளவு சின்னதாக இருக்கும். பட் இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே வீட்டில் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான். பட் அங்கே வந்துட்டு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அந்த டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தெரியுது. ஸோ நீங்கள் பார்க்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய சைஸ் தான். ஸோ நான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கணும், அந்த ஸ்கேல்ஸ்லாம் தெரியணுன்றதுக்காக தான் ரொம்ப பக்கத்தில் வச்சு எடுத்திருக்கேன். சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் லாங் சைட்லையும் எடுத்திருப்பேன். ஸோ அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு போயிட்டு இந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குற ஷார்க்ஸ் தான். எல்லா டைப்பும் பார்த்தீங்கன்னா ஷார்க் டைப்பாக தான் இருக்கும். அண்ட் இதுலேயே வந்துட்டு 2-3 பிரானா வந்துட்டு வேறு டைப் ஆஃப் பிரானா வந்துட்டு இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த இருக்க ஷார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஷார்க்ஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக பார்த்துருப்போம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அந்த டேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஷார்க்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ லைட்டிங் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு 50 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வொர்த் பிளேஸ் டு கோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. அதே சமயம் இங்கே வெறும் ஃபிஷ்ஷஸ் மட்டும் வெறும் எக்ஸிபிஷன் மாதிரி வைக்காமல் இங்கே நீங்கள் ப்ராடக்ட்ஸாகவும் வாங்கிக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷஸ் தராமல் அதுக்குன்னு தனி ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வாங்கணும் இல்லை வந்துட்டு அக்வேரியமுக்கு நம்ம தேவையான திங்ஸ் வேணும்னாலும் அங்கே வந்துட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அக்வேரியம் தேவையான டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த ராக்காக இருக்கட்டும் சாண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட்டிங்கு. ஸோ டேங்க்கு என்ன மாதிரி டேங்க்ஸ் வேணும் அந்த அது மட்டும் இல்லாமல் எத்தனை வந்துட்டு கிளாஸ் வேணுன்ற முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அங்கே கைடன்ஸும் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன வந்துட்டு வேணுன்றது. அண்ட் நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜிபே பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு உள்ளே போய் இதெல்லாம் நீங்கள் பார்க்கறக்கு ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் போடுவாங்க. ஸோ அந்த சார்ஜில் தான் நீங்கள் வந்துட்டு போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆலிகேட்டர் தான். ஸோ வந்துட்டு பெரிய ஃபிஷ்ஷு. அண்ட் பார்க்க உண்மையாகவே ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறப்போ வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தெரியும். பட் நம்ம நேரில் போய் பார்க்குறப்போ வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அதாவது இந்த மெரைன் கிங்டமில் வந்துட்டு எந்த அளவுக்கு சைஸ் இருக்கோ அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மடங்கு பெருசாகவே இருக்குது. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் ஒரு 5 ஃபிஷ்ஷஸ் என்னமோ விட்டுருந்தாங்க. ஸோ எல்லாமே பெரிய டைப்ஸ் தான். அண்ட் அலிகேட்டர் இது வந்துட்டு சி அலிகேட்டர்னு போட்டிருந்தாங்க. ஸோ சைடில் ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மானிட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட்
நல்லாவே வச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணியே வச்சிருந்தாங்க. அண்ட் பார்க்கும் பார்த்தீங்கன்னா, அங்க நீங்க போறதுக்குன்ட்டு கரெக்ட்டா உங்களுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இது அக்வாரியமும் இருக்கு. ஸோ நீங்க அங்க ஈக்கோ பார்க் போனீங்கனாலே, அக்வாரியத்துக்குன்னு தனியா வந்துட்டு ஒரு செக்ஷனே இருக்கு. ஸோ அங்க போய் நீங்க ஜஸ்ட் வந்துட்டு பார்க்கலாம். இல்ல நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குனாலும், அங்க தாராளமா ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். ஸோ எப்படி இருக்குன்றத பாருங்க. அண்ட் இதோட டீத் தான் மெயினா எடுக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்ளோ க்ளோஸ் போய் எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். அதோட ஸ்கேல்ஸ் பாருங்க. அண்ட் அந்த ஸ்கிராப்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தமாவே ஒரு 5லேருந்து 6 டைப் கிட்ட வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே பெரிய சைஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சின்னது அப்படின்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாமே பெரிய டைப்பா தான் இருந்துச்சு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. நார்த் அமெரிக்கா அதோட ஸ்பீசஸ் வந்து எங்கேருந்து வருதுன்ற முதற்கொண்டு எல்லாமே அங்க வந்துட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்களே வந்துட்டு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாரி டைப்ஸ் எல்லாம் ஃபிஷஸ் நேம்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சிஸ்லெட் வெரைட்டியா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு பார்க்கறக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்கேல்ஸா இருக்கட்டும், அந்த கலரு அண்ட் ஃபின் கலர்ஸ் எல்லாம் பார்க்கறக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த மாரி நம்ம ஒரு செட்டப் வைக்கணுன்ற ஒரு ஐடியா இருக்கு. கண்டிப்பா நம்ம வாங்குவோம். வாங்கிட்டு வந்துட்டு இத வந்துட்டு ஒரு வீடியோவாவே போட்டுடலாம். அண்ட் ஃபிஷஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. அண்ட் இங்க நீங்க போய் ஃபிஷஸ் வாங்கணும்னு நினச்சீங்கன்னா, பிரைஸஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஸோ அத சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் ஃபிஷஸோட பிரைஸ் என்னன்னு சொல்லிட்டு. பட் ஓரளவுக்கு வந்துட்டு ஓகே தான். சில ஃபிஷஸ் வந்துட்டு வாங்கலாம். பட் சில ஃபிஷஸ் வந்துட்டு இவ்ளோ குடுத்து வாங்கணுமான்ற மாரி தான் இருக்கும். அண்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பட் நீங்க போனீங்கன்னா, கிட்ஸோட போனீங்கன்னா ஒரு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னே சொல்லலாம். ஸோ ஃபிஷஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, விடோ டைப்பா இருக்கட்டும், இல்லன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஸ்லெட் வெரைட்டியா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பரா வச்சிருந்தாங்க. அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, மல்டி கலர்ஸ் எல்லா கலர்ஸும் வந்துட்டு மிக்ஸ் ஆகி தான் விட்டுருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் பேக் போயே காட்டுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா, மிக்ஸடா தான் இருந்துச்சு. பட் டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. லைட்டிங்கா இருக்கட்டும், அண்ட் இந்த மாரி கிளாஸ்ல வேணும்னாலும் நீங்க வந்துட்டு அங்க ஆர்டர் குடுத்து மேபி கேட்டுக்கலாம் அவங்ககிட்ட எந்த மாரி வந்துட்டு கிளாஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் அவங்க ஃபீட்பேக்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன மாரி ஐடியா தோணுதோ அதுக்கேத்த மாரி கேட்டீங்கன்னா, இல்லன்னா வந்துட்டு அங்க இருக்க கிளாஸஸ்லயே பார்த்து எத்தனை கிளாஸு அந்த மாரி சொன்னாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தராங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபிஷஸ் டேங்க் செட் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இங்க என்னென்ன டைப்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாரி ராக்ஸா இருக்கட்டும், இந்த சாண்ட் எல்லாமே வந்துட்டு அங்க கேஜி வைஸ் விக்கிறாங்க. நம்ம கொளத்தூர் கொளத்தூர்ல பார்த்தீங்கன்னா ரேட் வந்துட்டு ஒரு 100னா இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 140லேருந்து ஒரு 160, 70 ரூபீஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாரி ரேட்ல தான் வந்துட்டு சேல் பண்றாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு வாங்கலாம். நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ உள்ள போய் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ரூபீஸ் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணல. நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏர் கண்டிஷனர்லாம் போட்டு நல்லாவே வச்சிருந்தாங்க. அண்ட் டார்டாய்ஸ் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இங்க வந்துட்டு இருக்குது. பட் சேலுக்கு கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷோக்காக தான் வச்சிருக்காங்க. அண்ட் நெறையவே டார்டாய்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் சின்னது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சேல் இருக்கு. ஸோ பெருசு கிடையாது. சின்னது வந்துட்டு சேல் கிடைக்கு. ஸோ அங்க போய் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு என்ன மாரி வந்துட்டு வாங்கலாம். இல்ல என்ன மாரி இது வளர்க்கக்கூடாதுன்னு வாங்க சில பேர் வீட்ல. பட் இது எப்படின்னு தெரியல. ஆனா வந்துட்டு இதெல்லாம் இப்போ வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் வீட்லயே வந்துட்டு வளர்க்குறாங்க. ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டேங்க்ல வந்துட்டு இருக்குமேன்றக்காக இது வந்துட்டு வச்சிருக்காங்க. பட் இது வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்க்கலான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல வந்துட்டு மறக்காம சொல்லுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, இங்க டார்டாய்ஸ் மட்டும் தான். அண்ட் ரொம்ப க்ளோஸ் போய் எடுத்தேன். சில வீடியோ வந்துட்டு அது கட் ஆயிருச்சு. மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியராவே தெரியும். அண்ட் ரொம்பவே பெருசா இருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 வந்துட்டு அந்த கல்லு மேல இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு கர்வ்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியும். அண்ட் இதோட நேமும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எடுத்திருப்போம். எனக்கு நேம் சரியா தெரியல. பட் நான் அதுக்காக தனியா போய் போர்ட்ல எடுத்தேன் நானு. அண்ட் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா, இதில ஒரே ஒரு ஃபிஷ் தான் வந்துட்டு ஆக்சுவலா இருக்குமாமா. ஏதோ ஹீல்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஃபிஷ் தான் இருக்கும். கூட வந்துட்டு எந்த ஃபிஷ்ஷும் வந்துட்டு சேர்த்துக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோரே ஹீல்ன்னு போட்டிருக்கு. அண்ட் அதுக்குன்னு ஒரு இடத்த மட்டும் தான் அது வச்சுக்கும். ஸோ வேற எங்கேயும் வந்துட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த போர்ட்லயே பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பீசஸ் டைப்பு அண்ட் எங்கேருந்து இருக்கு அது பார்க்கறதுக்கு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு லைட்டா ஸ்னேக் மாரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபிஷ் தான் விடுறாங்க. அண்ட் ஒரு ஃபீடிங் டைம் பார்த்தீங்கன்னா, மதியத்துக்கு மேல தான் வந்துட்டு ஃபீடிங் டைம் வந்துட்டு அலோவ் பண்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். வேற எந்த ஃபிஷ்ஷுமே கிடையாது. நானும் வந்துட்டு சுத்தி முத்தி பார்த்தேன். வேற ஏதாவது ஃபிஷ் இருக்கான்ட்டு. அப்படி எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த ஃபிஷஸ் மட்டும் தான் இருக்கா? இல்ல கோல்டு இந்த மாரி ஆ ஃப்ளோரான்ஸ் ஆகட்டும், இல்ல ஃபைட்டர் ஃபிஷ் இந்த மாரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, வீடியோல வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ கோல்டு ஃபிஷஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சேலுக்கே தராங்க. ஸோ ஓரளவுக்கு பெரிய சைஸாக தான் இருக்குது. ரொம்ப சின்னதுனாலாம் சொல்ல முடியாது. நல்லா பெரிய சைஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் அடுத்த டைம் வந்துட்டு ஈகோ பார்க் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் கட்டான ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் அங்கே போனீங்கன்னா போட்டிங்கும் கூட இருக்குது. ஸோ நீங்கள் போட்டிங் போனாலும் அதை முடிச்சுட்டு வந்து கூட இதை பார்க்கலாம். அண்ட்
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு பிடிக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பாஸ் வாங்கிட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஃபிஷ்ஷிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு அவங்க கொடுத்துருவாங்க. பட் அதுக்கான ஒரு மேக்ஸ் சார்ஜ் வந்துட்டு இங்கே வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே ஃபிஷ்ஷிங் பார்த்துட்டு நீங்கள் போட்டிங் போயிட்டு கூட வரலாம். ஒரு நல்ல ஒரு ஒன் டே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபிஷ்ஷஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் எல்லாமே. ஸோ எல்லாமே பெரிய சைஸ் பேரட்டு. ஸோ எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னது கிடையாது. ஸோ இங்கே நான் காட்டுறதுலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவு க்ளோஸ் போயிருப்போம்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. ஸோ அது கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறக்கு வந்துட்டு நேச்சுரலாக பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேபி உங்களுக்கு வந்துட்டு இப்போ வீடியோவில் பார்க்குறப்போ எப்படின்னு தெரில. ஸோ நேரில் பார்க்குறப்போ உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அடுத்த டைம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரியே வந்துட்டு தொடர்ந்து நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுவோம். ஸோ நீங்கள் மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்துட்டு சேனலில் வந்துட்டு போடுற எல்லா வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேர்ந்தோம். அண்ட் ஆஸ்கர் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய டைப் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மேலே வந்துட்டு தெரியும். ஸோ இது ஒரு பிரான டைப்பு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆஸ்கர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய டைப்பாக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆஸ்கர் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரெட்டுன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோவையும் அப்படியே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். ஸோ தட் வந்துட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி செட் பண்ணலாம் ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து போடுவோம். Until then, bye from Karan Duplessis signing off. Cheers, bye, take care, bye bye.